ஆனால் எவ்வளோ பொய் சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கேன், அதுதான் ரொம்ப சந்தோஷமா. ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். யாராவது ஒருத்தர் பாடுறதுக்கு ஒரு ஆள் எனக்கு தேவைப்படுது. யாராவது ஒரு ஆளை நல்ல பாடக்கூடிய ஒரு ஆளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாருன்னு தேடுறேன். சார் ஹலோ ஹலோ, குரல் மட்டும் கேட்குது, ஆளை காணும். யாரு? ஹலோ, மேலே பார்த்து பேசுங்க, அப்படியே கீழே பார்த்து பேசுங்க. கீழே ஒண்ணுமே இல்லையே, அப்படியே ரைட்ல விட்டு பாருங்க. பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா. சார் நான் பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். ஆமா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தேன். ஒரு வித்தியாசமான குரல்ல பாடுறவங்க இருந்தா வாங்க அப்படினீங்க. அதான் நான் தேடிட்டு இருக்கேன்ப்பா. போய் மியூசிக் டைரக்டர் கூப்பிடுப்பா. மியூசிக் டைரக்டர் நான் தான்ப்பா. ஏங்க மியூசிக் டைரக்டர்னா நகலா போட்டுருப்பாங்க, கண்ணாடி போட்டுருப்பாங்க, கத்தல பகலா போட்டுட்டு வேற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டிங் பா. அதெல்லாம் இப்ப இருக்க ட்ரெண்டிங் இப்படிதான். யூத்தா இருக்கிறவங்க தான் எல்லாரும் மியூசிக் டைரக்டர். உடம்புடு ஒல்லியா இருந்தா தான் மியூசிக் டைரக்டர். ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கிறாங்க. நீ எங்க சுத்தி வளைச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியுதா? அதெல்லாம் வேண்டாம். இல்ல இல்ல, உங்க இசையில நான் பாடணும். எனக்கு ஒரு क्वेश्चन கேட்கணும். என்னப்பா படிக்கிற நீ? நானா? நான் எங்கயா படிக்கிறேன், என் பையன் படிக்கிறான். ஆஹா, பார்த்தா ப்ரீகேஜி படிக்கிற புள்ள மாதிரி இருக்கு, பையன் படிக்கிறானா? இனிமேல் தான் சார். சரி, வந்த கதைக்கு பாட்டு தானே பாட வந்த? சார் நான் நல்லா பாடுவேன், நான் 2 வரியில பாடுறேன். 2 வரியில? ஆமா, என் வாய்ஸ் கேட்டு நீங்க வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணி. சரி ஓகே, பரவாயில்ல. வந்த ஒருத்தரே விட்டுறப்படாது, அதனால சரி இவனே பாட வச்சிருவோம் நான் முடிவு பண்ணிட்டேன். ரெடி சார்? சரிப்பா. பாடலாமா? நானே பாடலாமா? பாடகர் ஆக்கலாமா? என்ன சார், என்ன ரசிகர்கள் என்ன வந்து பாட சொல்றாங்க, அவ்வளவு இதுவா சொல்றாங்க. பரவாயில்ல, பாடுப்பா. என்ன பாட்டு பாடுவேன்? அதாவது பாட்டு சார் புது பாட்டுல இருந்து பண்ணணுமா பழைய பாட்டுல இருந்து பண்ணணுமா? இதுல என்னப்பா உனக்கு பிரச்சனை? இப்ப யாருப்பா பழைய பாட்டுலாம் கேட்கிறா? எல்லாம் புது பாட்டு, ட்ரெண்டிங்கான பாட்டு தானே கேட்கறாங்க எல்லாரும். சூப்பர் சூப்பர். புது பாட்டு பாடு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராப்ளம் சார். என்னப்பா பிரச்சனை? ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸ்டார்டிங் ப்ராப்ளமா? அதாங்க 1 2 3 4 நான் பாட ஆரம்பிச்சிடுவேன். ஆடையாப்பா நீ வேற, அது சொன்னாதான் பாடுவியா? அப்பதான் வரும். சரி விடு, பரவாயில்ல. 1 2 3 சொல்லிடலாமா எல்லாரும்? சொல்லலாமா? ரெடி? 1 2 3 4 ஸ்டார்ட். ஏப்பா ஹலோ ஓகே, இந்த கோயிலுக்கு வந்திருக்க பாட சொன்னா கும்பிட்டு இல்லாம பேசுறீங்க. 1 2 3 சொல்ல சொன்னியா இல்லையா? ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிற, ஒரு தொழில் பத்தி வேணாமா? தொழில சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறதா ஒரு மனுஷனோட இயல்பா தான் நல்லது. சரி, தொழில் பக்தியோட பாடணும்னு நினைக்கிறான் புள்ள. பாடு பாடு. சார் ஒரு சின்ன சந்தேகம். என்னப்பா மறுபடியும் சந்தேகம்? ரஜினி படத்துல இருந்து பாடணுமா கமல் படத்துல இருந்து பாடணுமா? ஏன்னா நான் பாட்டு சூப்பரா கேட்ட தம்பி. யாரு கமல் பாட்டு கேட்கிற? அடி செய்யல ரஜினி நான் தாண்டா அப்படின்னு பாடுனீங்கல்ல? ஆமா, ரஜினி பாட்டை பாடுங்க பாப்போம். இப்போ 1 2 3 சொல்லுங்க சார். மறுபடியுமா? ஆமா சார். எல்லாம் ரெடியா? ரெடியா? 1 2 3 4. என்ன காலையில யோகா பண்ற மாதிரியே பண்ற? அது இல்ல சார், பாட சொன்னா பாட வேண்டியதுதானே? பாட்டு வந்து சார் நின்னுச்சு, தொண்டையில நின்னுச்சு. ஏன்னா மறுபடியும் சந்தேகம். என்ன மறுபடியுமா? இசை ஞானி இளையராஜா இசையில இருந்து பண்ணணுமா, இசை புயல் ரகுமான் இசையில இருந்து பண்ணணும்? ரொம்ப மோசமான பையனா இருப்பாங்க. சரி, இசைஞானி பாட்டுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் ரகுமான் பாட்டு தானே கேட்பீங்க எல்லாரும். ரகுமான் பாட்டு பாடுப்பா. சரி பாடு 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 கேட்போம். சார் ஒரு நிமிஷம் வாங்க. இவங்கெல்லாம் யாரும் 1 2 3 சொல்லக்கூடாது. நீங்க தான் மியூசிக், நீங்க மட்டும் தான் சொல்லணும். என் கூட கூட்டு சேர்ந்து பிடிப்பீங்க? அதெல்லாம் கிடையாது. சரி விடு, நானே சொல்றேன். ரெடி? 1 2 சொல்லப்படாது. 3 4 பாடு. பாட்டை காணும். அதாவது திரும்புலேருந்து வருவேன், திரும்புலேருந்து வருவேன். நான் எங்க இருந்தாலும் அது நேற்று சார். இப்போ பாடலாசிரியர் பாருங்களேன். சரி, வைரமுத்துல இருக்கிற அந்த பாட்டு வேணுமா, இல்ல வாதி எழுதுற அந்த பாட்டு வந்து பாடணுமா? பொண்ணு ஒரு பாடகராக்கும் நானும் ஆசையா இருக்கிறேன். புது சந்தேகமே கேட்கிறேன். என்ன சொல்லணும்? வைரமுத்து பாட்டா? யார் எழுதுன பாட்டு நான் பாட
சரி விடு, வாலி தான் இறந்துட்டார். வைரமுத்து பாட்டை பாடு. சூப்பர் சூப்பர். இப்ப பாடு. இப்போ நீங்க வந்து பாருங்க. இப்ப இந்த பாட்டை பாடினா உடனே நான் மியூசிக் டைரக்டர் நான் வந்து சிங்கரா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இந்த பாருங்க. இதுக்கப்புறம் உங்களை கேள்வியே கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். ஆமா, நான் பாடுவேன், அந்த பசங்களாம் ஆடுவாங்க. ஆமா, பாடு பாப்போம். பாடு. ஒன்று நிமிஷம் பேடிலே பண்ணுங்க. பொரடிலே எடுத்து. இப்ப நல்லா சேர்ந்து சொல்லலாமா? ஐயோ, நான் மட்டும் சொல்லவா? 1 2 3 4. சார் பாடு பாடு. ஹலோ, என்ன காதை கொடுங்க. யாருக்கு கேட்கக்கூடாது. சார், கேஸ் ரவிக்குமார் டான்ஸ் வந்து பண்ண இல்லை, சங்கர் டான்ஸ் வந்து பண்ணமா? வர்ற வேகத்துக்கு என்ன தரம் பண்ணு? அதான் சார், சங்கர் படத்துல இருந்து பண்ணமா, கேஸ் ரவிக்குமார் படத்துல இருந்து பண்ணமா? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1 2 3 1 2 3 நீ வா உளுத்துற ஆளை பாரு எப்படி இருக்கு, உயரத்துக்கு இருக்கு. நீ படுத்துற பாடு. உன்னை பாடகராக்கணும்னு பார்த்தா சங்கர் டான்ஸ் இன்னொரு தடவை கேட்டு வச்சுக்க, உருட்டு கட்டை எடுத்து அடிப்பு சொல்லிட்டேன். சார், இப்போ ஒரு சந்தேகம் சார். மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. உருட்டு கட்டையில அடி பண்ணீங்கல்ல? ஆமா. அது சவு கட்டையிலே சாதா கட்டை? நான் வரும்போது நீ நல்லா தரந்த, நான் பைத்தியம் ஆயிட்டியா? உன்னை போய் வச்சு தான் பாட போறேன்னு சொன்ன பாரு. உன்னை வச்சு இருக்கிறதுக்கு ஒரு தடவை கேள்வி கேட்டா பரவாயில்ல, 2 தடவை கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல. ஆனா நீ கேட்கிற கேள்வி சார், மனுஷனுக்கு என்ன வேணாலும் வரலாம். சந்தேகம் வந்துச்சுன்னா அது வாழ்க்கையில் உருப்பவே உருட்டாது. எனக்கு அந்த மாதிரி சந்தேகம் வந்து நான் என்ன சார் சந்தேகமா அதிகமா நீ கேட்டுக்கிட்டே இருக்க. திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உன்னை நான் பாட வைக்கவே முடியாது. நீ கேட்கிற கேள்விக்கு ஒன்று என்ன தடவை பண்ணணும்? எல்லாரும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஓடி துரத்தி போய் கொல்லணும்னு தோணுது. எங்க போற எங்க போற எங்க போற எங்க உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன். லட்சத்தினாலும் கை தட்டி கொடுங்க. எங்க போனாலும் விட மாட்டேன். அவங்க பின்னாடியே வரீங்களே, சைக்கிள் வரீங்களா நடந்து வரீங்களா? நான் சைக்கிள் வர மாட்டேன், உருண்டு வருவேன். சார், உருண்டு வரீங்களே, அது கிழக்க பக்கம் வரீங்களா மேற்கு பக்கம்? ஐயோ, சத்தியமா சொல்றேன், உன்னை மாதிரி ஆளை நான் வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நான் மென்டல் ஆயிடுவேன். வாழ்காலத்தை நான் மியூசிக் டைரக்டர் ஆகவே முடியாது. வேற வழியே இல்ல. ஓகே, அதான் என்னுடைய நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வந்த வேலை முடிஞ்சு போச்சு. மியூசிக் டைரக்டரே ஆக முடியாது. அதுலதான் என்னுடைய ஐடியாவே அதான். எனக்கு தெரியுமா நீ வரும்போது எப்படிதான் முடிவு பண்ணிட்டு வரேன்னு. வாழ்க்கையில எப்பயுமே சந்தேகம்னு ஒன்று இருந்தாலே உருப்படவே முடியாது. அப்படிங்கிறதுக்கு நம்ம கிங்காங்கன்னு ஒரு சூப்பராக ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி நாங்கள் எங்கே போனாலும் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஊரில் உங்களுக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொன்னதால மீண்டும் மீண்டும் நான் கிங்காங்கனுக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த அறிவு மட்டும் போதும். உலகமெல்லாம் புகழ் பரப்பக்கூடிய ஒரு அழகான ஒரு கலைஞர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நம்முடைய கலைவாணி அந்த நிறுவனத்திற்கு மீண்டும் மீண்டும் நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க. மேலும் மேலும் நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டுங்க. எதுக்கு தெரியுமா உங்களை வந்து கைத்தட்டுன்னு சொல்றேன்? அதுல சுயநலமும் இருக்கு, பொதுநலமும் இருக்குது. ஏன்னா மீண்டும் மனசு எப்பவுமே ரிலாக்ஸா வச்சுக்கணும். அது கைத்தட்டுனா உடம்பு நல்லா இருக்கும், சுகர்லாம் வராது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், ரத்த ஓட்டம் பயங்கரமா போகும். அதுதான் கைத்தட்டுங்க, சிரிங்க, ரசிங்க, ருச்சிங்க அப்படின்னு சொல்லுங்க. அடிக்கடி இப்படி சரி என்ன எல்லாரும் பிடிச்சிருக்கா? நல்லா சந்தோஷமா எல்லாரும் பிடிச்சிருக்கா? ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அண்ணா உங்ககிட்ட இருந்து கிளம்புறாங்க. இப்போ அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. பத்தாது, எல்லாம் சத்தமா எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.